மக்களே வணக்கம். இது ஐயனார்குளம் அம்பாசமுத்திரம் பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன கிராமம். இந்த கிராமத்தில் இப்போ ரீசெண்டாக என்ன கண்டறியப்பட்டிருக்குன்னா பிராமி கல்வெட்டுகள். பிராமிங்கிறது இந்தியாவோட ஒரு பழைய எழுத்து முறை. அந்த எழுத்து கல்வெட்டுகள் இங்கே இருக்க பாறைகள் இருக்கிறதா கண்டறியப்பட்டிருக்கு. ஸோ அதற்கான ஆராய்ச்சிகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. அது இனிஷியல் ஸ்டேஜாக இருக்கும்போது நம்ம இதை கேள்விப்பட்டு இங்கே வந்தோம். ஸோ அதை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இதை பற்றினா ஃபுல் வீடியோ, இந்த பிராமி இன்ஸ்கிரிப்ஷனாக என்ன, இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறது கூடி சீக்கிரம் ஒரு தனி வீடியோவை நம்ம பண்ணுவோம். இப்போதைக்கு அங்கே இருக்கிற ஒரு சின்ன கிளிப்பிங்ஸ் அண்ட் ஃபோட்டோஸ் தான் இது. ஸோ இது அங்கே இருக்கிற பாறைகள், ராக் பெட்ஸ், பிராமி இன்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது. இது அதில் இருக்க கல்வெட்டுகள். இதுதான் பிராமி கல்வெட்டுகள். பழைய ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச ஒரு எழுத்து முறை தான் இது. இதை பற்றி ஒரு பெரிய வீடியோ பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மக்களே வணக்கம். இப்போ எங்கே இருக்கோன்னா கடனாநதி டேம். இது நம்ம அம்பாசமுத்திரத்தில் தான். பாவநாசம், மணிமுத்தாறு, காரையார் இந்த டேமை பற்றிலாம் காமிச்சிருப்போம். அதுக்கு அடுத்து ஒரு பெரிய டேம் தான் அந்த கடனாநதி டேம். இது எங்கே இருக்குன்னா நம்ம அகத்திய மலை பார்த்துருப்போம். அதாவது இது எல்லாமே மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரம் தான். இதிலே நிறைய மலைகள் இருக்குது, சின்ன சின்ன மலைகள். அகத்திய மலைங்கிறது பாவநாசம் பக்கத்தில் இருக்குது. இதே குற்றாலம் பக்கத்தில் குறவஞ்சி மலைன்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டு மலைக்கு நடுவில் இருக்கிறது தான் அந்த கடனாநதி டேம். இந்த டேமுக்கு மெயினாக நீர்வரத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நீர்வீழ்ச்சி இருக்குது. ஒன்று தோணாறு, இன்னொன்று கல்லாறு. இந்த ரெண்டு நீர்வீழ்ச்சி தான் இந்த டேமோட பிரதான நீருக்கான ஒரு ஆதாரமாக இருக்குது. இந்த டேமோட மொத்த கொள்ளளவு பார்த்தீங்கன்னா 85 அடி டேமு. இது 1969 டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்களால் திறக்கப்பட்டது.
காத்துக்கிட்டு இருக்கேன்டா. ஐயோ முண்ட புண்ட தாண்டி பழக்கம் இல்லையே. ஐயோ போச்சு. Tell me pretty lies, look me in the face.